ஒரு கப் அரிசி இருந்தால் போதுங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். இதுக்கு எந்த டைப் ஆஃப் அரிசினாலும் எடுத்துக்கலாங்க. இட்லி அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசின்னு இப்படி எந்த டைப் அரிசினாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்க அரிசியை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வறுத்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவே வெல்லம் எடுத்துகிட்டு வெல்லத்துக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. பாகு எதுவும் எடுக்க தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இல்லை முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது, பொரிக்கடலை, வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடிச்சு வச்சுருக்கிற அரிசியையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த அரிசி நல்லா வெந்து அந்த தண்ணிலாம் சுண்டு நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொரி அரிசி உருண்டை ரெடி. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.